சார் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார். 50 வயது சார் அவருக்கு. விந்து வருவதில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காரு சார். தாம்பத்திய உறவில் விந்து வரல, சுயன்பம் போது விந்து வரலன்னு சில பேருக்கு வரலாம். இதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளால் வராமல் இருக்கலாம். ப்ராஸ்டேட் வீக்கம் இருந்து அதனால் வராமல் இருக்கலாம். ப்ராஸ்டேட் வீக்கத்திற்கு அறுவை சிகிச்சை செய்தீங்கன்னா அதனால் வராமல் இருக்கலாம். பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விந்து திரவம் வெளியே வரும், ஆனால் பக்கத்தில் இருக்க சிறுநீர் பையில் போய் விழுந்துடும். வெளியே வர்ற உணர்வு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெளியே ஒன்றும் வராது. இது ட்ரை எஜாக்குலேஷன் சொல்லுவோம், அல்லது ரீட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதனால விந்து வரும், ஆனால் சிறுநீர் பையில் விழுந்துடும். இது ஒரு சிக்கலான நிகழ்வு. இதை ட்ரீட் பண்ண முடியுமா? சில மருந்துகள் கொடுக்கலாம், அதன் மூலம் மறுபடியும் இவங்களுக்கு விந்து வர மாதிரி பண்ணலாம். இல்லை சில பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால், இல்லை சுயன்பம் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய தண்ணி குடித்து விந்து பை முழுமையாக நிறைய இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செக்ஸில் ஈடுபடுங்க. அப்போது விந்து பையில் போய் விழுகிறது வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. சில மருந்துகள் இருக்குது. நீங்கள் பாலியல் மருத்துவர் அல்லது அணுகுனீங்கன்னா இதற்கான மருந்துகளை கொடுத்தாங்கன்னா ஆன்டிகிரேட் எஜாக்குலேஷன், முன்பக்கமாக பழைய மாதிரி முன்பக்கமாக விந்து வர்றதை உறுதி செய்ய முடியும். வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் அதை சரி செய்யலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய மனநல மருந்துகள், மனநோய், பல்வேறு பிரச்சனைகளும் விந்து வர்றதை தடை செய்யலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சரி பண்ணோன்னா பழைய மாதிரி நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது விந்து இயல்பாக வரும். சார் பவித்ரா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க சார். சார் நாங்கள் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒயிட் டிஸ்சார்ஜ் 3-4 நாளாக கண்டினியூஸாக வரும் சார். இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் கேட்குறாங்க சார். பெண்களுக்கு இயல்பாக கொஞ்சமாக ஒரு வெள்ளைப்படுதல் இருக்கும். கர்ப்பப்பையிலிருந்தே ஒரு மெல்லிய வெள்ளைப்படுதல் இருக்கும். இதை தவிர நிறைய வெள்ளைப்படுதல் இருக்கும் சில பெண்களுக்கு. அது பெண் உறுப்பில் கிருமி தொற்று, பூஞ்சை காளான் தொற்று, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கலாம். இது சில நேரம் அரிப்பு, துர்நாற்றத்தோட கூடிய ஒரு வெள்ளைப்படுதலாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது கிருமி தொற்று. அதை நீங்கள் மருத்துவரை பார்த்து என்ன கிருமிகள்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மருந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் வெகுவாக குறைஞ்சிடும். ஸோ மிக குறைவாக ஒரு மெல்லிய வெள்ளை திரவம் வர்றது இயல்பானது. அபரிதமாக வர்றது ப்ரொஃப்யூஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ், அரிப்போட, எரிச்சலோட, அதே போல் துர்நாற்றத்தோடு வந்ததுன்னா அது கிருமி தொற்று. அதை சரி செய்ய வேண்டும். சார் சஞ்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். பான் மாஸ்டர்பேஷன் பண்ணால் ப்ராப்ளமா? ப்ரோன் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இயல்பாக நீங்கள் கைகளை வச்சுக்கிட்டு சுயன்பம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குப்புறப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் உடலை அந்த பெட்டில் தேய்க்கிற மாதிரி தேய்ப்பாங்க. அப்போ விந்து வரும். ப்ரோன் பொசிஷன், அது ப்ரோன் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு பேர். இந்த ப்ரோன் மாஸ்டர்பேஷன் ஆபத்தானது இல்லை. சில நேரங்களில் நல்ல ஹார்ட் எரெக்ஷனோட உங்கள் ஃபுல் வெயிட்டையும் வச்சு சில நேரங்களில் ஆண் உறுப்பில் கொஞ்சம் அடிப்படலாம். அதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா பழகுனவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணலான்னு. அவங்க சேஃபாக தான் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப யாராவது விபரீதமாக நீங்கள் உங்கள் ஃபுல் வெயிட்டையும் வச்சுட்டீங்க, இல்லை நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கோம், யாராவது மேலே உட்காந்துட்டாங்க, ஏதாவது விபரீதமாக கொஞ்சம் வித்தியாசமாக நடந்ததுன்னா அங்கே ஆணுறுப்பில் இன்ஜுரி வரலாம், உடையலாம், பைரோனி டிசீஸ்னு ஒரு நோய் வரலாம். இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் வெரி 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 ரேர். ப்ரோன் மாஸ்டர்பேஷன், குப்புறப்படுத்து சுய இன்பம் பண்ணுறது ஒரு இயல்பான விஷயம். அது நார்மல், கவலைப்பட வேண்டாம்.